திண்டுக்கல் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தமிழக முதல்வரை கண்டித்து செம்பட்டியில் மாவட்ட செயலாளர் சிவகுமார் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றினர். இதனால் செம்பட்டியில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக முதல்வர் ஸ்டாலினை கண்டிக்கின்றோம். எச்சரிக்கை செய்கிறோம். தமிழக முதல்வர் ஸ்டாலினை உனக்கு எச்சரிக்கை செய்கிறோம். காவலர் மருத்துவர் ஐயா, தமிழக மருத்துவர் சின்னையா ஒப்பற்ற தலைவராக விளங்கக்கூடிய இந்திய அரசியல் களத்தில் ஒரு மூத்த அரசியல்வாதியும் சமூக நீதி போராளியுமான மருத்துவர் ஐயா அவர்களை தமிழக முதல்வர் அவர்கள் அவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்காமல் திசை திருப்பும் விதமாக கௌதம் அதானிக்கும் அவருடைய மருமகன் சபரீசனுக்கும் உண்டான தொடர்பு பற்றி விளக்கம் கொடுக்காமல் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை ஆணவத்தில், அகங்காரத்தில், ஒரு மன்னராட்சியில் கூறுவது போல் வேறு வேலை இல்லை, அதனால் தினம் அறிக்கை விடுகின்றார் என்று கூறியதை திண்டுக்கல் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக அடித்தட்டு மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையின மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு வரக்கூடிய ஒரு தலைவர். அகில இந்திய அளவில் பாரத பிரதமர் அவர்களாலும் எதிர்க்கட்சி தலைவர்களாலும் போற்றி புகழக்கூடிய ஒரு தலைவரை தமிழக முதல்வர் இவ்வாறாக பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதற்கு நிச்சயமாக அவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். தவறும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் தொடரும்.